நேயர்களுக்கு வணக்கம். ஈடன் கார்டன்ல கேகேஆர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். இன்னைக்கு இந்த மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் கல்கட்டாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் கேகேஆருக்கு. ஏன்னாக்க நான் நேற்று என்ன சொன்னேனோ அதை அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நான் சொன்னேன் இவங்க உருப்படவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒத்தம் கூட உருப்படுற மாதிரி விளையாடல. அண்ட் ஐ செட் ஒன்லி ஒன் பேட்ஸ்மேன் ரஹானே, அவன் தான் இன்னைக்கு அடிச்சிருக்கான். மற்றபடி டீம் வந்து தேராத டீம். இந்த அழகுல வந்து அபிஷேக் சர்மான்னு புது கோச் வேற வந்து அபிஷேக் நாயர் புது கோச் ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் பண்ணி இப்படிதான் ஜிடியோட பேட்டிங்ல இருந்தே போயிடலாம். அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கில், சாய் சுதர்ஷன், அவங்களுடைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேர் ஆர்கனைஸ்டு பேட்ஸ்மேன். ரெண்டு பேரும் கிளாசிக் பேட்ஸ்மேன். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், அது ஜிடியோட பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அண்ட் ஜிடியோட ஒன்லி பெட்டர் பாயிண்ட் தென் அதர் டீம்ஸ் இஸ் தேர் ஓப்பனிங். ரெண்டாவது வந்து அவங்க விக்கெட்டை லூஸ் பண்றது இல்லை ஓப்பனிங்ல. இது வரைக்கும் பாருங்க, மற்ற எல்லாம் 10 for 3 10 for 4 வந்திருக்காங்க. இவங்க லூஸ் பண்ணதே கிடையாது. 2 விக்கெட் லூஸ் பண்ண மாட்டாங்க, 1 விக்கெட் லூஸ் பண்ணிருப்பாங்க எப்பாவது. அது கில் ஒரு அவுட் ஆக. பட் சாலிட் ஸ்டார்ட் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட். இது எல்லாரும் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, T20ங்கிறது வேற, அடிச்சு விளையாடுற கேம்னு. அவங்களாம் மடையுங்க. T20ங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலா யூ டாட் பி கேர்ஃபுல். அதுக்கப்புறம் தான் அடிச்சு விளையாடணும். கிறிஸ் கேல்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பிளேயர். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் யாருக்குமே கிடையாது. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் அடிக்கவே மாட்டார். பிளாக் பண்ணி தான் விளையாடுவார். ஏன்னா பாலை வாட்ச் பண்ணிப்பார், ஸ்பீடு அது விக்கெட், பவுன்ஸ் அது விக்கெட்டை வாட்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பார். ஏன்னா அது தெரியாமல் நீங்கள் அடிக்க போனோன்னா அவர் கேட்ச் போயிடும். அது தட் இஸ் மதான் முறை. அண்ட் அருமையாக விளையாடுறாங்க ரெண்டு பேரும். அவங்களோட பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். எல்லா மேட்சும் அந்த 190 200 அடிச்சுட்டே இருக்காங்க கண்டினியூஸா. எந்த பிச்சா இருந்தா கூட ஒரே ஒரு எந்த பிச்சா, அது ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. எந்த பிச்சா இருந்தாலும் விளையாடுறாங்க விக்கெட் லூஸ் பண்ணாம. அவங்க ஒரே வீக் பாயிண்ட் நம்பர் 4 நம்பர் 5 நான் சொன்னேன். அந்த பிலிப் கூட இருக்கணும்னு சொன்னேன், அது இல்லை, அவர் இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ஷாருக் கான் அண்ட் வாஷி 2 பேரும் விளையாடுறாங்க. அங்க வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க. பட் இப்போ வந்து வாஷி ஷாருக் கான் 2 பேரும் எடுக்கிறாங்க அவங்க. அது வந்து இட்ஸ் a குட் மூவ். கில் வந்து போன மேட்ச் வந்து 2 மிஸ்டேக் பண்ணாரு. ஒன்று வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுக்கல, அது நான் மிஸ்டேக் சொன்னேன். ரெண்டாவது நான் ஏன் மிஸ்டேக் சொன்னேன்னாக்க, அவர் நல்லா பண்ணி மேட்சை வின் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் இதை பண்ணியிருந்தாக்க பெட்டர். அந்த மாதிரி இன்னொரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் கில் மேட் வாஸ் சாய் கிஷோருக்கு டீம்ல எடுத்துட்டு போலிங்க கொடுக்கல. பெஸ்ட் ஸ்பின்னர் வேற இருக்குதுல. ஏன்னா ரஷித் கான் சரியா போடுறதில்லை, ரைட்டா? இன்னைக்கு வந்து சாய் கிஷோரை முன்னாடி கொண்டு வந்தார். ஒன்று அனாவசியமா எடுத்து போட்டார் அவர். ஓகே, அவரோட வே ஆஃப் போலிங், அவர் வேல வந்து வெங்கடேஷ் ஐயர் எப்படி மாட்டினோம், தென் ரசல் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நல்லா தெரியும். மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது. அதனால வந்து நம்ம வந்து ஒன்று சொன்னாக்க விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டோம். அதனால வந்து சாய் கிஷோர் இஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்ட் போலர் நவ். பர்சனலாக எனக்கு அவருக்கும் டச்சு கிடையாது சென்னையில். பட் இருந்தாலும் ஐ அட்மிட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர். ஏன்னா இருக்கிற ஐபிஎல் டீம்ஸ்ல ஜிடி தான் வந்து அந்த அந்த பவுலிங் யூனிட்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் அப்படின்ற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா அது காரணம் வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா ரஷித் கான் இஸ் எ ஃபெயிலியர். இந்த மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு அவர். இந்த மேட்ச் தான் நல்லா போட்டிருக்காரு, விக்கெட் எடுக்க விட்டுருக்கேன் இந்த மேட்ச். ஏன்னா ஷார்ட்டா போட்டிருந்தார் போன மேட்ச் எல்லாம். பயங்கரமா முட்டி போட்டு அடி அடிச்சிருந்தாங்க அவரை. ஐ மீன் ஷார்ட் பால்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் பேட்ஸ்மேனுக்கு விட்டு கொடுக்குறதுலாம். அது வந்து இந்த மேட்ச் வந்து கரெக்ட் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. இந்த மேட்ச் இஸ் இம்ப்ரூவ்ட் போலர் 1. செகண்ட் வந்து சாய் கிஷோர் என்னைக்குமே நல்லா போட்டிருக்காரு, அவருக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை. அப்புறம் சிராஜ் வந்து ஒரு நாள் நல்லா போடுவார், ஒரு நாள் நல்லா போட மாட்டார், அந்த மாதிரி போலர். ஆனால் அவங்களோட பெரிய போனஸ் வந்து பிரசித் கிருஷ்ணா எல்லா மேட்சும் பிரமாதமா போடுறாரு. அதுதான். ஓகே, நம்ம நேற்று பேசியிருந்தோம் இல்லையா, வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்லோ பிச்ல மட்டும் கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச்ல ஆடினாரு, அடுத்த மேட்ச் ஆடுவாரா அப்படின்றது எனக்கு டவுட். அப்படின்ற ஆடணும் இல்லைன்னா மிஸ்டேக், சிம்பிள். சரி, அவர் இப்போ வந்து அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வேகன்சி இருக்கு. அப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் நீங்க எடுத்தா பேட்ஸ்மேன் போலருக்கு போலர் வேற. அதனால பெட்டர் ஃபார் ஜிடி. இப்போ இன்னைக்கு விளையாடின டீம் தான் பெஸ்ட் டீம். அவங்க இதுக்கு முன்னாடிலாம் 1-2 மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெஸ்ட் டீம் விளையாடுறாங்க. ஓகே, கேகேஆர் பேட் பத்தி பேசும்போது அவங்க டிகாக்கோடையே இன்னைக்கு போயிருக்கணுமோ அப்படின்றது என்னோட முதலே சொன்ன கூடாதுன்ட்டு. டிகாக் வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஆடுறாரு. இல்ல ஓகே சார், இல்ல இர்ரெஸ்பான்சிபிள் ஆடுறாரு. குர்பாஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ் அவுட் ஆகுன்னு சொல்லாதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் அவர் 3-4 மேட்ச் அடிக்கலனாக்க தென் அவரை டிஸ்கார்ட் பண்ணலாம். இன்னைக்கு டிகாக் கூட போயிருக்கணும். ஏன் அப்படின்றது சொல்றேன் அப்படின்னா, டிகாக் குர்பாஸ் இப்போ 2020 பிப்ரவரியில நினைக்கிறேன் துபாயில T20 லீக் ஆடி இருக்காரு. டபுள் டிஜிட் ஸ்கோருக்கு அவர் போகவே இல்லை.
துபாயில் ஆடின T20 லீக்ல டபுள் டிஜிட் ஸ்கோர் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னொரு கீப்பர் இருக்காரு, லவ்னித் சிசோடியா அப்படின்னு நினைக்கிறேன். அவரு லாஸ்டா T20 ஆடினது 2024ல. நீங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க, கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கீங்க. ஆப்போனன்ட்ல இருக்கிற பவுலர் வந்து ரொம்ப சாலிடான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க அந்த டீம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு டீம் கூட போறது 2 மேட்டர் இருக்கு இல்ல. ஆ. ஒன்னு வந்து பேட்டிங் சின்சியரா ட்ரை பண்ற, பை மிஸ்டேக் அவுட் ஆயிடுற, உள்ள போயிடுற. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு, நான் சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போவேன். இது டீகாக் இந்த வெரைட்டி. ஓகே. irresponsible, இன்ட்ரெஸ்ட் இல்லாத பேட்டிங். வேற குர்பாஸ் வந்து சின்சியரா ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்காரு. இன்னும் 2 மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும், முடியலனாக்கா தென் தட் மீன்ஸ் இஸ் இன் பேட் ஃபார்ம். அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேன். இல்ல அவருக்கு பதிலாக ஆள் இல்லை அப்படின்றேன். அப்ப மறுபடியும் டிகாக் கொண்டு டிகாக் இப்படி தான் விளையாட போறாரு. டிகாக் வந்து அவர் திருந்த மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பர்சனல் ப்ராப்ளம் சவுத் ஆப்பிரிக்காலே ட்ராப் பண்ணிட்டாங்க அவரை. இதே மாதிரி தான், இதே ஆட்டிடியூட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க அது. அதாவது ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட். ஈவன் விக்கெட் கீப்பிங்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சின்சியரா பண்ண மாட்டார் அவர். அதாவது ஸ்குவாட் பண்ண மாட்டார். அதெல்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும். அது ஸ்குவாட் பண்ணி தான் பாலோடு எழுந்துக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டார், நின்றுட்டே இருப்பார் அவர். கொஞ்சம் கேர்லெஸ் ஆட்டிடியூட் அது. அது அப்படிதான் சில பிளேயர்ஸ் அப்படிதான் மாட்டாரு. இப்ப மேக்ஸ்வெல் இருக்காரு, நீங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாரு அந்த மாதிரி. இல்ல சேவாக் சொல்லியிருக்காரு, சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து வெக்கேஷனுக்கு வந்துட்டு போற மாதிரி வராங்க ஐபிஎல். நானே சொல்றேனே, நான் 3-4 பேர் நானே சொல்லிட்டேன். ஸ்டாய்னிஸ் சொன்னேன், மேக்ஸ்வெல் சொன்னேன், அப்புறம் இப்ப டிகாக் அதுல ஒண்ணு, அப்புறம் இப்ப ரசல் வந்து அப்கோர்ஸ் கேமே இல்லை அவருக்கு, இல்லைன்னா அவரும் சொல்ல எடுத்துக்கணும். ஏன்னா இரஸ்பான்சிபிள் பேட்டிங்கு, நிறைய இரஸ்பான்சிபிள் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அதை எடுத்தது தப்பு. நான் சொல்றதுன்னா, நீங்க வந்து டிம் டேவிட் அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்கும்போது, மார்க் ரேம், ஸ்பூரான் அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துனா இரஸ்பான்சிபிள், அது வந்து பிரான்ச்சைஸோட ஆப்ஷன் மிஸ்டேக். அதான் கேட்கிறேன். இப்போ நீங்க குர்பாஸ்க்கு நீங்க குர்பாஸ் சொல்றீங்களே, வெங்கடேஷ் ஐயர் என்ன பண்றாரு? 23 கோடி குர்பாஸ் ஒரே மேட்ச் சான்ஸ் கொடுத்தா ஃபெயில் ஆயிருக்காரு. நான் கொடுக்க வேணாம்னு சொல்ல, கொடுத்தது முன்னாடி கொடுத்துருக்கலாம். குர்பாஸ்க்கு ஒரு பேட்டிங் பிட்ச்ல சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்ல கொஞ்சம் வீக்கான பவுலிங். அதாவது டீகாக் அவ்வளவு மட்டமா ஆடும்போது ஒரு லெவல் மேல பாத்துட்டாங்க, இனிமே பண்ணாக்க ரசிகர்கள் கல்லடிப்பாங்கன்னு சொல்லிட்டு குர்பாஸ் இவனை டிராப் பண்ணி டீகாக் டிராப் பண்ணிட்டு குர்பாஸ் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். கேகேஆர் மிடில் ஆர்டர், மிடில் ஓவர்ஸ்ல 7 to 15 அதிகமா விக்கெட் கொடுத்த ஒரு டீம்ல கேகேஆர் ஒண்ணு இல்ல. அதுதான் உருப்படாத டீம்னு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை நேத்திக்கே. ஏன்னா இவங்க வந்து ரஹானே தவிர மீதி யாருமே சின்சியரா விளையாடல. இது வந்து கேம் இருக்கோ இல்லையோ எஃபர்ட் கிடையாது, அதுதான் ஒரியிங். ஓகே, டீகாக் எஃபர்ட் கிடையாது, தென் வெங்கடேஷ் ஐயர் எஃபர்ட் கிடையாது, சுத்தரர் உட்காந்து கொஞ்சம் கூட இது சீரியஸ்னஸ் கிடையாது. அப்ப ரிங்கு சிங்க்கு கேமே வரல இந்த வருஷம், ஸ்ட்ரகிள் பண்றாரு அவரு. ஓகே, அண்ட் நம்ம ரசல் வந்து படுறது, பேட்ல படுறது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. எப்பாதான் படுறது அந்த மாதிரி ஆயிடுது. அவரால் வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 40-50 அடிக்க முடியல. ஒரு 4 ஷாட் சுத்துறாரு, அதுல 2 ஷாட் மறந்து 3ஆவது ஷாட் அவுட் ஆயிடுறாரு. இதெல்லாம் வந்து நாட் குட் ஃபார் தட். இந்த ரமன்தீப்னு ஒருத்தர் இருக்காங்க, அவரும் மட்டமான பிளேயர். ஐ மீன் ஃபார்ம்லே இல்லை. அவரை எப்படிதான் அவங்களை கண்டினியூஸா எடுக்கிறாரோ தெரியல. அது மாதிரி டீம் வந்து மொத்தத்துல வந்து மொயின் அலி, அது அனதர் ஒன் இஸ் அ ஃபெயிலியர். அவர் வந்து சிஎஸ்கேல கண்டினியூஸா ஃபெயில் ஆகிட்டு சிஎஸ்கே கடைசியில வானான்னு அமைச்சு அதுக்கப்புறம் அதை அவங்க எடுத்து அவங்களுக்கு சான்ஸ் கூட அவங்களுக்கு ஃபெயில் ஆகும். போலிங்ல வந்து இந்த வைபவ் வரோரா ரொம்ப ஆர்டினரியா போடுறாரு, ரொம்ப மோசமா போடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்விங் கண்ட்ரோல் கிடையாது. இஸ் ஸ்விங்கிங் த பால் வெல், பட் he doesn't know where to pitch the ball. சப்போஸ் ஸ்விங் நிறையா இருந்தால் இன்னும் வைடாக பிச் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களுக்கு வைடு காமிச்சிருவான் பேர். அது மாதிரி. அது ரெண்டாவது வந்து ஸ்டாக் பால்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லா பால் நிர்வாக போட்டோம்னா ஒரு பால் வெளியே போகணும், அதுவும் கிடையாது. சரி, இந்த மாதிரி அவர் வந்து 1 டைமென்ஷன் பிளேயர் இவர். யார்? வைபவ் அரோரா. ஹர்ஷித் ராணா வந்து பெட்டர் பவுலர் தேன் வைபவ் அரோரா, ஆனால் நிறைய ரன்னை லீக் பண்ணுறாரு. அது காரணம் வந்து அவர் ட்ரைங் டூ மச். அதாவது விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் பேட்ஸ்மேனை வந்து குவைட்டாக டாட் பால் போடணும்னு ட்ரை பண்ணுறது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, கேகேஆர் ஃபீல்டிங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது அப்படின்னு. டீம்ல 3-4 ஃபீல்டர் தான் நல்ல ஃபீல்டர் இருக்காங்க. ஆமாம்மா, தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அது வந்து நான் ஒன்று கேட்குறேன். புது கோச் வந்திருக்காரு அபிஷேக் நாயர், அண்ட் ஆல்ரெடி சந்திரகாந்த் பண்ணிட்டு இருக்காரு கோச்சா. அண்டு ரஹானே வந்து தெரியும், அவர் ஒரு வாயில்லா பூச்சி மாதிரி ஆயிட்டாரு.
இஸ் நாட் கமாண்டிங் ரெஸ்பெக்ட் ஐ ஹர்ட் இந்த டீம். ஏன்னா அவர் லாஸ்ட் மினிட்ல இன்க்ளூட் பண்ணி கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரசல்லாம் வந்து லிபல் தினேஷ் கார்த்திகை வந்து வானான்னு சொல்லி கேப்டன்சிலேருந்து வெளியே அமிச்ச ஆளுங்க அவங்களாம். அந்த மாதிரி இவங்க திங்க் டேங்க் வேற. ரகுவம்சின்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறதுக்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் கேகேஆர்ல அவன் தான். இன்னைக்கு என்ன டவுன் அமிச்சாங்க தெரியுமா அவனை? கேவலமா இந்த டீம் எப்படி வின் பண்ணும்? அதனால தான் நான் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்படியே நான் சொன்னது ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அவனை வந்து நல்ல ஒண்டர்ஃபுல் பேட்ஸ்மேன். அவனுகிட்டையும் நான் குறை சொன்னேன், எனக்கு சுத்திட்டு போறான் அவன் அப்படின்னு. அவனையும் லிஸ்ட்ல சேர்த்தேன் நான். அவன் நின்று விளையாடுறதில்ல, இத்தனைக்கு பேட்டிங் இருக்கு அவனுக்கு நல்லா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவனும் வந்து சுத்திட்டு போறான். பட் அவனை வந்து இன்னைக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் அப்புறம் கடைசியில் கொண்டு வராங்க அவனை. நான் ஷாக்டு அவன் உள்ள வரதை பார்த்தோன்னே. ஸோ அது கூட பேட்டிங் இல்லாதனால அவனை கொண்டு வந்தாங்க, இல்லைன்னா அவனை கொண்டு கூட வந்திருக்க மாட்டேன். இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடிக்க வேண்டிய ரன் ரொம்ப அதிகம், பால்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து பவர் ஹிட்டர்ஸ் வரலாமே அப்படின்ற. அவர் பவர் ஹிட்டர் கிடையாது, ரசல் உள்ள வந்திருக்கலாம். அதனால ரசல் வந்திருக்கலாம் வேகமா வந்து. இல்ல வரட்டும், அதை பத்தி இல்ல. நான் என்ன சொல்றேன், ரகுவம்சி வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ஆங்கர் ரோல் போடணும். ஆங்கருக்கு ஆள் இல்ல, ரெஹானே ஒருத்தர் விளையாண்டு. வெங்கடேஷ் ஐயர் அந்த இடத்துல வந்திருக்கணும். கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயருக்கு பிளேஸே கிடையாது. நீங்க டிராப் பண்ணா கூட ஐல் பி ஹாப்பி. நீங்க டிராப் பண்ணா ஐல் பி ஹாப்பி. நம்ம ஊர் ஆள், பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் பேட். ஓகே சார், ஓவராலா இன்னைக்கு மேட்ச் இல்ல சரண்டர்ட். கேகேஆர் வந்து நான் சொன்ன மாதிரியே விளையாட்டாங்க. கொஞ்சம் கூட என்னை வந்து ஏமாத்தல. நான் சொன்னது அப்படியே பண்ணாங்க. வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க லாஸ்ட் 3ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம் சார்.